ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். காலையில் 5 மணிக்கு எழுந்துச்சுங்க. விளக்கு ஏற்றிட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கு பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிட்டு வர்றதுக்கு 5:25 ஆயிடுச்சுங்க. இப்போ கிச்சனுக்கு வந்து பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு. பையன் வந்து இன்றைக்கி தக்காளி சாதம் வேணும்னு கேட்டான். அவன் லஞ்சுக்கு தக்காளி சாதம் பண்ணி கொடுக்கலான்ட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, காய்கறிலாம் எல்லாம் கட் பண்ணி வச்சு இப்போ தாளித்து கொட்டுமா அந்த பக்கம். அங்கே அடுப்பில் பாருங்கள், பால் சுட வச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து நிலக்கடலை வேக வச்சு வச்சுருக்கேன். பையன் வந்து சுண்டல் வேணும்னு சொன்னான். நிலக்கடலையில் சுண்டல் பண்ணி கொடுக்குமாண்ணா, வேக வச்சு வச்சுருக்கேன். அங்கே பால் ரெடி. அவன் நினச்சான் அப்படின்னா சப்பாத்தி போட்டு அதில் வச்ச பாலக் பன்னீர் இருக்குது, அதை வச்சு ஒரே ஒரு சப்பாத்தி தான் சாப்பிடும். இப்போ கொடுத்துருவான் அவனுக்கு. இப்போ இதில் பாருங்கள், லவங்கப்பட்டை பாருங்கள், லவங்கப்பட்டை, ஏலக்காய், அது இதுன்னு சொல்லிட்டு மசாலா வகைகள். டைம் ஆச்சுங்க, 5:30 மணி ஆயிடுச்சு. 5:35. கடன்னு ஓடுதுங்க. கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்கிடுச்சுங்க. தக்காளி பழத்தை போட்டு வதக்குவோம். உப்பு போட்டுக்கலாம், மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வைக்கணும். இது நல்லா மேஷ் ஆகட்டும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணுங்க. வீட்டில் ரெடி பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் கடையில் வாங்க மாட்டேன். கொஞ்சமாக போடும், நிறையா வேண்டாம், அவ்வளோ போதும். அரை ஸ்பூன் கூடவே கொஞ்சம் மல்லி போட்டு இன்னொரு வதக்கு வதக்குவோம். அரை இது மேஷ் ஆகிருக்கு, இன்னும் கொஞ்சம் மேஷ் ஆகும். இந்த மல்லி இலை கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கடைசியாக போட்டு இறக்கும்போது போடுறதுக்காக. இப்போ வந்து தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் வந்து சில்லு சீவிட்டு நாலு முட்டை தக்காளி நல்லா இது எடுத்தா வதங்கிட்டு பாருங்க. நல்லா வதங்கிடுச்சு தக்காளி பாருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் பட்டாணி போட்டுக்கலாம். கழுவி வச்சு அரிசி போட்டுக்கலாம். மிளகாத்தூள் பையன் காரம் ஏற்கனவே இருக்குது. பச்சை மிளகா, கொஞ்சம் கரம் மசாலா, அவ்வளோ கரம் மசாலா போடும். தண்ணி ஊற்றி நான் தக்காளி சாதம், என்னோடய தக்காளி சாதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். என்ன சேர்க்கணும் இல்லை, நான் எப்படி சேர்த்துருக்கேன் என்ன சொல்லுங்கள். உப்பு காரம் சரியாக இருக்குது. உப்பு காரம் கொஞ்சம் போட்டு வச்சு பச்சை மிளகா எடுத்துருவோமா. பையன் காரம் சாப்பிட மாட்டான். பையன் குட்டி பையனே எழுந்துட்டான். ஆனால் நீங்களா வாங்க, அது கீழே தான் இருக்குது கேமரா. தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு. அதை கொட்டிட்டு வந்தேன். தேங்காவும் முந்திரி பருப்பு
கடலை சுண்டல் பண்ணிடலாம். பட்டை மிளகாய், ஒரு பட்டை மிளகாய் தான், நல்லா வரட்டும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கடலைக்கு தகுந்த மாதிரி மஞ்சள் பொடி. வறுந்து விட்டது, அவ்வளோதான். சுண்டல் ரெடி, தேங்காய் துருவல் ரெடி, போட்டாச்சு. சுண்டல் போட்டாச்சு, சுண்டல் ரெடி. அவ்வளோதான், பையனுக்கு கொடுத்தாண்டுதான். லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணணும். சப்பாத்தி போடணும், ராத்திரி வச்ச சுண்டல் ரெடி. இந்த சாதம் ஆகிட்டுருக்கு. 3 விசில் வந்துடுது. ஒரே ஒரு சப்பாத்தி தான் சாப்பிடுவோம், அதனால் ஒரு சப்பாத்தி நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்தேன். ஏன்னா 2 போட்டேன். அம்மா 2 ஏன் போட்டிங்க அம்மா? அதனால் கொஞ்சம் பெருசாகவே 1.5 சப்பாத்தி போடுற அளவுக்கு போட்டு சப்பாத்தி மாவு எடுத்துட்டேன்னா சரியாக இருக்கும், சாப்பிட்டுக்கிடுவான். எப்படியோ பிள்ளைய சாப்பிட வைக்கணும். ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் வேண்டாம்மா சாப்பாடு வேண்டாம், சாப்பாடு அனுப்பி வைக்கிறதுக்கு டிராஃபிக்கில் ஃபுல்லாக வெறும் வயிறாக போவானே, காஃபி மட்டும் குடிச்சிட்டு அப்படின்ட்டு பார்சல் பண்ணணும் சாப்பாடு, லஞ்ச் பாக்ஸ். நல்லா உப்பி வரும் பாருங்க, உப்பி வருதா? அவ்வளோதான். அப்படியே போட்டு அவ்வளோதான். இதில் அப்படியே நெய் போட்டு கொடுத்துட வேண்டியதான் பையனுக்கு. அவ்வளோதான், நெய் போட்டுட்டுனா நெய் போட்டு பரட்டி அவ்வளோதாங்க. பையன் வந்துட்டு சாப்பிட்டுக்கிடுவான். இந்த பாலக் பன்னீர் பையனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இதை அப்படியே மூடி வச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுக்கிடுவான். சாப்பிட்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பையனுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ண போகிறேன். பாருங்கள் புலாவ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றாக வந்திருக்கிறதா பார்த்தீங்களா? புலாவ் ரெடி. என்ன சொல்கிறது, தக்காளி சாதம் ரெடி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளுங்க நான் செஞ்சுருக்கிறது. நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தக்காளி சாதம் மேலே அப்படியே கொத்தமல்லி தூவி விட்டுருவோம். அப்படியே தூவி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, இதில் அப்படியே கொஞ்சமாக தூவிக்கலாம். அவ்வளோ சாதம் போகும்னு சொல்லுவான். நிறைய வச்சா சத்தம் போடுவான், எதுக்குமா இவ்வளோ சாதம் வைக்கிறீங்க அப்படிமா. இப்போ இதில் வந்து நிலக்கடலை சுண்டல் பாருங்கள், இது நிலக்கடலை சுண்டல் ரெடி. அவ்வளோதான், பையனுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்ச். ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கவரில் எடுத்து வைக்கணுங்க. அவ்வளோதான், காஃபி போட போகிறேன். பாலும் சூடாகி விட்டது. அவ்வளோதான், 2 பேர்த்துக்கும் காஃபி ரெடி. அவன் வந்துட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு
அதுக்குள்ளே சரியாக இருக்குது ஆறி. ஏன்னா அவனும் ஆறி தான் குடிப்பான் என்ன மாதிரி. நானும் ஆறி தாங்க குடிப்பேன். சுட சுட குடிக்க மாட்டேன். இதில் காஃபி. வாங்க காஃபி எடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்ச். பையனை ஆஃபீஸ் அனுப்பி வச்சுட்டு வரேன்.